நீங்க ஒரு பிகினர் டேட்டோ ஆர்டிஸ்டா உங்களோட டார்க் ஸ்கின் டோன்ல எப்படி டேட்டோ பண்ணி தெரியலையா? அப்ப இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஏன்னா நம்ம சவுத் சைடுல மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு டார்க் ஸ்கின் டோன் தான். சோ நம்ம அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம டேட்டோ பண்ணணும். அது ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு, நெகட்டிவ் ஸ்பேஸ். இப்போ நம்ம ஒரு டிசைன் எடுத்து டேட்டோ பண்றோம்னா நம்ம உள்ளதான் நிறைய ஒர்க் பண்ணுவோம், ஷேடிங்ஸ் பண்ணுவோம், ஃபில்லிங்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கு. ஆனா இதுல நெகட்டிவ் ஸ்பேஸ்ல அப்படியே ரிவர்ஸ், நம்ம உள்ள அதிகமா ஒர்க் பண்ணாம வெளியே தான் நிறைய ஒர்க் பண்ண போறோம். இப்போ ஒரு டிசைனை சுத்தி நம்ம ஃபுல்லா ஒரு சாலிடான பிளாக் ஃபில் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல கான்ட்ராஸ்ட் அதிகமாயிரும். கான்ட்ராஸ்ட் அதிகமாயிடுச்சுன்னா நமக்கு வந்து நிறைய ஒரு டெப்த் கச்சிரும். இப்போ அவங்க என்ன ஸ்கின் டோன்ல இருக்காங்களோ அதுவே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹைலைட்டாவே இருக்கும். இப்போ நம்ம ஒரு டார்க் ஸ்கின்ல டேட்டோ பண்றோம்னா நம்ம ஒரு ஸ்மால் சைஸ் எடுத்து நம்ம பண்ணக்கூடாது, நல்ல ஒரு பிக் சைஸை தான் நம்ம டேட்டோ பண்ணணும். நல்ல ஒரு திக் லைன்ஸ் தான், நல்ல ஒரு போல்டு டிசைனா, நிறைய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி. அப்பதான் அவங்களுக்கு வந்து பார்க்கவே நல்லா இருக்கும். அதே மாதிரி அவங்க எதாவது பெரிய டிசைன் எடுத்து பண்றாங்கன்னா அவங்க வந்து டீடைல்ஸ் வந்து ஆட் பண்ணி சொல்லி கேட்கறாங்கன்னா சில டிசைன்ஸ்லாம் இருக்கு, ஃபுல்லா ஃபில்லிங்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்க யூஸ் பண்ணி நீங்க வந்து ஹைலைட்டா அதை காட்டலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த நேம் டேட்டோ பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அவுட்லைன் போல்ட்ல குத்துறாங்க, வெளியே தான் அதிகமாக ஷேடிங் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் அவங்க ஸ்கின் டோனே அவங்க ஹைலைட்டா தூக்கி காட்டும். அதுவும் நம்ம நேம் டேட்டோ மாதிரி பண்றோம்னா நம்ம பெருசா தான் பண்ணணும். நீங்க இந்த மாதிரி டிசைன் எடுத்து பண்ணா கூட நீங்க இதே மாதிரி கான்செப்ட்ல நீங்க போகலாம். வெளியே மட்டும் அதிகமாக கான்ட்ராஸ்ட் கொடுங்க, அதிகமாக ஷேடிங் பண்ணுங்க. ஸோ அவங்க ஸ்கின் டோனுக்கு அதுவே ஹைலைட்டா இருக்கும். இப்போ கீழே இருக்கிற ரெஃபரன்ஸை காட்டிட்டு எனக்கு இதே மாதிரி டேட்டோ வேணும் கேட்டாங்கன்னா நீங்கள் மேலே இருக்கிற ஓல்டு ஸ்கூல் இந்த டிசைன் எடுத்துட்டு போல்டான லைன்ஸ் பண்ணிட்டு அவுட்டரில் மட்டும் ஃபுல் டார்க் பண்ணிடணும். அப்போ அவங்களுக்கு ரியலிசமாக இருக்கும், அவங்க ஸ்கின் அவங்க ஹைலைட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்லீவில் வந்து பெரிய டேட்டோ பண்ண கூட இதே மாதிரி முக்கியமான இடத்துல மட்டும் நல்லா கான்ட்ராஸ்ட் கொடுத்துட்டு வெளியே ஃபுல்லாக டார்க் பண்ணிடுறீங்க. அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வந்து டாக்ஸில் டேட்டோ பண்ணுறோம்னா அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எந்த மாதிரி டிசைன் செட் ஆகும் சொல்லி நம்ம புரிஞ்சுன்னு பண்ணால் அது டேட்டோ பார்க்க நல்லா இருக்கும், ஏஜ் ஆனால் கூட அது பார்க்க நல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா டேட்டோ ஆர்டிஸ்ட் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.